இயேசுவின் வழி என்ன வழி? சத்துருக்களையும் சிநேகிக்க வைக்கிற வழிதான் இயேசுவின் வழி. இந்த உலகத்திலே போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, வரட்டும் போ. ரோமர்கள் எழும்பி இவர்களை மிதித்தாலும் பரவாயில்ல, போப்பா. என்னுடைய பாதை வேறு பாதை, என்னுடைய வழி வேறு வழி. என்னை கொன்று போடுகிறாயா? கொன்று போட்டுக்கொள். என்னை கொன்று போடுகிறாயா? பரவாயில்லை, கொன்று போடு. இயேசுவின் வழியும் அதுதான். இயேசுவின் பாதையும் உன்னை சிலுவையில் அறைய போகிறோம், உன்னை சிலுவையில் நாங்கள் அறைய போகிறோம் என்று இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். அறைந்து கொள், தேவனுடைய சித்தம் இதுதான் என்றால் என்னை அறைந்து கொள் என்று இயேசு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறார். ஆதலால் தான் கிறிஸ்தவர்கள் அவர்களை துன்புறுத்தப்படும் பொழுது அவர்கள் எழுந்து சண்டையிடுவதில்லை. ஒரு கூட்டம் சொல்லும் போய் சண்டை போடணும் அப்படின்னு, ஆனா இன்னொரு கூட்டம், தெளிவான கூட்டம் என்ன சொல்லும்னா, பரவாயில்லை, நாம் ஜெபிப்போம். குடும்பத்தை இழந்து தவித்திருக்கிற குடும்பங்கள், மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. எழுந்து சண்டை போடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாய் நாம் ஜெபிப்பதற்காய், அந்த கஷ்டத்தின் பாதையிலே நாம் ஜெபித்து அந்த கஷ்டங்களை கடந்து செல்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரிந்த விசுவாச மக்கள் ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். தெரியும், நமக்கு பக்கத்து மாநிலத்துல கொன்று போட்டார்கள். பெரிய ஒரு ஊழியரை, ஒரு தேவ மனிதனை கொன்று போட்டார்கள். என்ன உடனே பஸ்ஸையா நம்ம உடைச்சோம், என்ன காரு பைக் எல்லாமா உடைச்சோம், தெருவில் நெருப்பையா கொளுத்தி போட்டோம். அது இந்த உலகத்தின் அரசியல் தலைவர்கள் செய்வார்கள். இந்திரா காந்தி அவங்கெல்லாம் கொலை செய்யப்படும் பொழுது நாடே கலவரமாய் மாறிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நடத்துகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் கொன்று போட்டாலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய், இருதயத்தின் பாரத்திலே நடந்து ஜெபிக்கிறவர்களாய், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய், மிகுந்த மன தாங்களோடு ஜெபிக்கிறவர்களாய் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய வழி அது, இயேசுவின் பாதை அது. ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அவர்களுக்கு எழுந்து சண்டையிட்டு ஆட்சியை மாற்ற வைப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்தது நோக்கம் வேறு ஒரு நோக்கம். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற கோலே வேற கோலுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற நோக்கமே வேற நோக்கங்க. அது உன்னதமான நோக்கம், அது உயர்ந்த நோக்கம். அது சகல ஜனங்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சகல ஜனங்களும் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தின் மூலமாய், உங்கள் தலைமுறையின் மூலமாய், உங்கள் சந்ததி மூலமாய் அநேக ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பெரிய உன்னதமான நோக்கத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார்.